हेलो गुड मॉर्निंग गाइस, वेलकम टू विघ्नेश्वर 11 चैनल। देख सकते हैं टीम रेडी है। आज 8 ओवर का मैच खेलने के लिए आए हैं हम लोग। देख सकते हैं कैमरा सेटअप करेंगे। मेन पिच पर मैच होएगा, वहाँ देख सकते हैं ओपोनेंट द राइबल्स रेडी हैं मैच खेलने के लिए। सो आज के उधर के कैप्टन हैं लच्चू भैया। सो हम लोग स्टार्ट करेंगे तमिल कमेंट्री। இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட யாரும் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜெரமனே கமெண்ட்ரி கொடுக்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ் ஜித்து ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க ரேபல்ஸு. இன்றைக்கி கொஞ்சம் விதமாக தான் இருக்காங்க, பார்த்துக்குவோம் என்ன தான் நடக்கும் போது. இன்றைக்கி நல்ல ஒரு ஃபயரில் இருக்குது. இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுன்னு ஒரு பெட் சேலஞ்சோடு வந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம லிச்சு பாய் டீம் நல்லா செட் பண்ணி நறுக்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பொறுத்து வந்து பார்ப்போம் இன்றைக்கி அவர் என்ன பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் மேட்ச் இன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் தான் இருக்காங்க. அங்கே இன்னும் 2 பேர் மிஸ்ஸிங்காக இருக்காங்க. ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக தான் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர் இன்னொன்று வந்துட்டாங்க, இன்னும் உங்கள் டீம் 10 பேர் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீல்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, செட்டப் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியும் குங்கேஸும் ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கட்டும். இதோ மேட்ச் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பால் நம்ம சேது கையில் ஃபர்ஸ்ட் பால் வெளியே அடிச்சிருக்காங்க. நம்ம மாதிரி பன்வேல் அடிச்சிருக்காரு. மொதல் பாலில் 6 ரன்கள். இதே நேச்சுரல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் பாண்டியன் அண்ணன் ஃபர்ஸ்ட் பால் 6 போனப்போ சொன்னாங்க சாமிக்கு. ரெண்டாவது பால் கேப்டன் நோக்கி சிங்கல் லட்சுவ நோக்கி. ரைட் ஆம் அரவுண்ட்லேருந்து போட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்பையர் நம்ம திபேசும் சாயும் நிற்கிறாங்க. மூணாவது பால் கொங்கே ஸ்ட்ரைக்கில் டாட் பால். நாலாவது பால் ஒயிட் பால். ஆஃப்லேருந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒயிட் பால். பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம கோபிநாத் ஸ்கோரிங் பண்ணுறாங்க. சரியான ஷாட். ஃபில்டர் இருக்காங்க ஆனாலும் 4. ஆனால் ஃபில்டர் பாலை பார்க்கல, கீழே போனது. நாலாவது பாலில் 5 ரன்கள். அஞ்சாவது பால் டாட் பால். ஃபீல்டர் இருக்காங்க, அப்புறம் நம்ம கமெண்ட்ரி பாலர் இருக்க போனார். டாட் பால். இந்த ஒரு கடைசி பந்து இங்கே பேட்டில் பட்டு வந்திருக்கு. இங்கே 2 ஃபீல்டர் மடிய ஃபீல்டிங். இது ஒரு ஓவர் முடிஞ்சு. ஒரு பால் இருக்கா? கடைசி பந்து. ஸோ அதப்போ ஒரு பாலில் லாஸ்ட் பாலை நிப்பாட்டியிருக்காரு. டாட் பால். இதோட ஓவர் முடிஞ்சு. மொதல் ஓவரில் 16 ரன்கள், 0 விக்கெட்ஸ். ரெண்டாவது ஓவர் போட வராங்க. அண்ணன் பேரை மறந்துட்டேனே. 8-10. அடுத்த பாலிங் வந்திருக்காங்க 8-10. எட்வர்ட் ஜனார்தன் நம்ம பஸ்திக்காரன் தான்.
நான் பார்த்தது தம்பி பிடிக்கி ஃபர்ஸ்ட் பால் வைட். வாங்கி ஏசுக்கிறேன். நீ தான் பான் போட்டுக்காரு பேசப்படியா பேசுகிறேன். முக்கிறாங்க பேசுறது. இரண்டாவது பால் அரவுண்டில் இருந்து செத்துச்சு பாரு. போல்டு. ரெண்டாவது பாலில் விக்கெட். நைஸ் கம்பேக். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேதாந்த் இறங்குறாரு. இவர் தான் நம்ம டீம் குடிச்சாத்தான். இங்கே பார்த்திங்கன்னா கேப்டன் அங்கேருந்து சொல்லாது இந்த இவனும் அடிப்பான்னு சொல்லிட்டு இறங்க விட்ருக்காரு லட்சுமணன் என்ன கேப்டன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதாக இருக்கார். போட்டு திட்டி காட்டு காட்டு காட்டுறாரு. 4 பால் இருக்கிறது. மறுபடியும் யாரும் ஓவர் த விக்கெட் வந்துட்டார். மூணாவது பால். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஜஸ்ட் மிஸ். பால் எந்திரிக்கல. டாட் பால். வசி வசி அனுப்புறாரு. உருவம் வருது உருவம் எதுக்கு வந்துக்கிட்டு போச்சு அப்படி. 4வது பால். சரியான ஷாட். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சு. டாட் பால். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேதோன்னு தனி வெறியில் இருக்கிறாரு. பாடியா ஷாட். பால் ரிட்டனே வந்துருச்சு. ஓ இந்த ஓவரில் லாஸ்ட் பால். வச்சுக்கலாம். இதோட ஓவர் முடிஞ்சு. 2வது ஓவர் முடிவில் ரன் 2 ரூபி 2 ரூபி 2 எத்தனை 2 ஓவர் முடிவில் 22 ரன்கள் 1 விக்கெட். ஏன்னா சேதுன்னு 2வது ஓவர் போட வந்திருக்காங்க நம்ம கட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த் சரியான ஷார்ட் ஆஃபில் கேப்பு. இங்கே ஃபீல்டர் உண்டு. சிங்கிள் ரன். பயங்கரமாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஹரி ஸ்ட்ரைக்கில். பால் வெளியே போகுமா என்ன ஆகுன்னு பார்ப்போம். நம்ம எந்த ப்ரெடிக்ஷனும் போட முடியாது. ஒயிட் பால். அதை எடுத்து போடுறா बे बगल जाता निकालो बे ஐயோ 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 சரியான ஷாட். அங்கே திருமுருத்தன்கிட்ட பால் செத்து போய் தான் போகுது. முடிச்சுட்டேன். ஒரு ஷார்ட் ரன்கள் இருக்கிறது. ஸோ வேதாந்த் அங்கே வைக்காமல் வந்திருக்காரு.
बॉल कितना हुआ? फुल टॉस बॉल ஆனால் கனெக்ட் ஆகலை. டேரக்ட் बढ़िया कीपर थ्रू. சரியான ஷாட். ஹரி அவுட். லட்சோன்னே கையில் கேட்ச் அவுட். बढ़िया बैटिंग हरी. நம்ம ஜெயானே இறங்கியிருக்காரு. बढ़िया डिफेंस. இதோட ஓவர் முடிஞ்சு 3 ஓவர் முடிஞ்சு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரன் வரலை. 3 ரன் தான் வந்திருக்கு. சேது ஒன்று 2வது ஓவரில். இதோட 26 ரன்ஸ் 2 விக்கெட். சாரி 4 ரன் வந்திருக்கு. வேதாந்த் ஸ்ட்ரைக்கில், லட்சோன்னே bowling, the captain. डॉट बॉल. நம்ம ஆள் இப்போ தான் டச்சப் பண்ணிகிட்டு இருக்காரு பேட் வச்சு. சரியான ஷாட். आगे पीछे देख के खेलो. बॉल देखो रे. ஸோ ரன்னர் ரெடியாக இல்லை. भागो, भागता है तो रोकता क्या करने. नहीं है रे, मार के खेलो. பார்ப்போம். இங்கே பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் போல் பால் விளையாடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா பேட்டை கீழே அடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் நேராக அடிச்சிருக்கலாம் லெக் சைடில். நான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்குது. ஏன்னா நம்ம பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டுறாரு. கிடைக்கிற பாலையும் அடிக்கலை. யாலே இல்லை. நம்ம ஜெயானே ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. எவ்வளோ பால் இருக்குது? 2 பால் இருக்குது. ஃபஸ்ட்டு பால் நான் ரொட்டேட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாலு ஓவர் முடிஞ்சு. அவர் ஃபீல் பண்ணுறாரு 3 பால் தான் விளையாண்டுன்னு. ஒயிட் பால். நம்ம ஜட்வெட் குத்தி போட்டிருக்காரு. ஒயிட் பால். சரியான ஷாட். 6. 12 பேட்டிலேருந்து ஒரு பவுண்ட்ரி ஜானே.
ரெண்டாவது பால் குத்தி போட்டிருக்காங்க. நம்ம கீப்பர் ஃபீல் பண்ணுறாரு, கேட்ச் பிடிக்க வந்திருக்கலாம். சரியான ஷாட். அங்கே பார்த்தீங்கன்னா 6 4 6 6. இவர் சசி அண்ணன் தான் பண்ணது. சசி அண்ணா இங்கே ஜெயராம் அண்ணன் 4ன்னு காமிக்கிறாரு. கேட்ச் பிடிச்சிருக்கலாம், விட்டுருந்தா ஒழுங்காக 4 போயிருக்கும். ஆனால் கைப்பட்டு 6 போயிருக்கு. மூணு பால் ஆயிருக்கு. 5வது ஓவர். பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த் பயந்து விளாடுறாரு போல், நடுவஸாக இருக்கார் போல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 3 ஓவர் இருக்குது. 5வது ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பால், லாஸ்ட் பால் ஐ திங்க். ஷார்ட், படியா ஷார்ட். ஓவர் முடிஞ்சு. ரன் வரல. அது என்ன அண்ணே, அது யார் பேர்? பார்த்தீங்கன்னா அடுத்து குணானே போட வந்திருக்காங்க பவுலிங். 6வது பாலிங். बढ़िया बढ़िया. இன்னைக்கு எட்ஜ் பட்டிருக்கு ஜேனனுக்கு. ஃபில்டர் முன்னாடி பால் ரோடியோவில் இல்லைன்னு கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஆஃபில் படியா ஷாட். 2 பால் வந்திருக்கு. வேதாந்த் ஸ்ட்ரைக்கில். பயங்கரமாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஃபீல்டிங் சைடு கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. நல்ல ஒரு விளையாட்டு. ரொம்ப நேரமாக பேட்டில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜேனே ரன் அவுட் ஆகிட்டார்.
ஆமா நீ வா, நாளைக்கு வா, 5:50க்கு வா. பாதி பேர் வீட்டுக்கு போறாங்க. மினி மேட்ச் நாளைக்கு விளையாடுவோமா? வராண்டா இல்ல. என்ன லோகத்துல இருக்க? जाननी है देखो अच्छे से मारो. दो जाओ बे मनोज. क्या करता है? पहला कॉल करके भागो. चलो कोई बात नहीं, आपको मारेगा मनोज. டீம் 50 6 ஓவர் முடிவில் ஃபர்ஸ்ட் பால் கேன்ஸ் ட்ராப். ஸ்பீட் ரன் அப், குட் ரன் அப். ஃபர்ஸ்ட் பால் குட் ஷாட். ஃபீல்டர் அங்கே வந்துட்டார். ஒரு சிங்கிளோடைய முடிவடைந்தது. தேர்ட் பால் டு கோ. குட் ஷாட். அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் கேட்ச் மிஸ். ஓகே, 2 ரன் கம்ப்ளீஷன் பண்ணியாச்சு. குட் ரன் அப், குட் ரன் அப். ஃபோர்த் பால் டு கோ. Dead ball. Sorry, it's wide ball. In continuation, fourth ball to go. Shorty. No runs to team VMR. Fifth ball to go. Striker Vedant. And good shot. It's maximum. Last ball to go. Team score 62 at this position. And Vedant to face last ball. It's a dodge ball. Or up. Last over to go. A silly mistake as done by our teammate. Good shot. Good shot. Team total 69. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஸ்கோர் 62 சொல்லியிருந்தேன். ஒரு 6 நம்ம ஸ்கோரால் மிக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ சாரி, டீம் ஸ்கோர் 69. செகண்ட் பால் டு கோ. Dot ball by Vedant. Third ball to go. And it's white ball. In continuation, third ball to go. Single. Fourth ball to go. Manoj to face. It's maximum by batter Manoj. Fifth ball to go. Batter to face.
Good field by fielder Santosh. Last ball of this inning. Batter to face Vedant. It's no ball. Last ball to be faced by Vedant. Okay, good shot. Failed by Mr. Santosh. Considered by 2 runs, and the team total is 81 and target posed 82 to the opponent. First inning over. Stay tuned till the end. Was the second inning. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சேது அவர்கள், நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா திரு. விஎம்ஆரில் ஃபர்ஸ்ட் ஓவரை போடுகிற தம்பி அருமை தம்பி மனோஜ் அவர்கள். மனோஜ் ஒரு அருமையான ஒரு சிங்கிள் ரொட்டேட். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா திரு. லெக் அம்பர் யாரும் பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள். ஒரு அருமையான ஒரு சிங்கிள் ரொட்டேட். ஒரு அருமையான சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைபல்ஸ். அருமையான ஒரு சுத்து. ஒரு அருமையான சுத்துனாப்புல. அருமையான ஒரு ஷாட், 6. சேதுராஜ் அவர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணியிருக்காப்புல இந்த மேட்ச்சில். முதல் ஓவரின் இறுதி பந்து. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா திரு. அருமையான ஒரு சிங்கிள் ரொட்டேட். முதல் ஓவர் முடிவில் 10. 10. ரெண்டாவது ஓவர் யாருண்ணே பேர்? தீபேஷ். ரெண்டாவது ஓவரை போடுவது தம்பி தீபேஷ். நல்ல ஒரு கூட்டுறாப்புல. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சேது அவர்கள், சேது ராஜா.
நல்ல ஒரு ஷாட்டு லெக்கில் 6 தொட்டு விட்டாப்புல. இந்த மேட்ச்சில் 2வது 6 பதிவு பண்ணியிருக்காப்புல இந்த கிரவுண்டில். கரெக்டான வார்த்தை நோத்தியா. அருமையான ஒரு டாட். அடுத்து ஒரு 6. சேது அவர்கள் இந்த கிரவுண்டில் 3வது 6 பதிவு பண்ணியிருக்காப்புல இன்றைய மேட்ச்சில். 300 ஸ்ட்ரைக் ரேட். 4 கோடி ரூபாய்க்கு எடுக்க பார்த்தோம், ஆனால் என்ன 1 லட்சத்துக்கு தான் எடுத்தோம். இருந்தாலும் இந்த அடி அடிக்கிறாப்புல. அவர் ஒரு குடும்பத்தினருக்கும் சபல சௌவாக்கியமான வழங்கப்படும் எங்கள் அணியிலிருந்து. முப்பது பேருக்கா 24. 2வது ஓவர் முடிவில் 24. 24 3வது ஓவரை போட வருவது தம்பி மனோஜ் அவர்கள். நாட் அவுட். குட் ஃபீல்டு 7ஆம் மணியிடமிருந்து. இப்போ ஸ்ட்ரைக்கில் திரு. அருமையான அடி, செவில் அடித்த மாதிரி இருந்துச்சு. விக்கெட். ஒன் டவுன் இறங்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா முனிஷ்ஜி அவர்கள். ஒரு பிஜிஎம் இருந்தாலும் கேவலமாக இருக்குது என் வாயிலேருந்து சொல்கிறதுக்கு அந்த பிஜிஎத்தை. லெக் அம்பர் சேஞ்ச் ஆகிட்டாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வந்துட்டாப்புல, அவர் உள்ள இறங்கியிருக்காப்புல. இறங்குறவர் யாரும் பார்த்தீங்கன்னா சசிஜி அவர்கள். அருமையான ஒரு விக்கெட். இதுக்கு மெயின் காரணம் ஜெண்டா போட்டது யாரும் தெரியல அந்த டீமில். ஏய் அந்த பேட் எடுக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்பா. பேட்டை வச்சு மாற்றிட்டு போயிருங்க. எதுக்கு பர்சனல் யூஸ்ன்னு சொன்னாங்க. நேற்று சொல்லிட்டாங்க பர்சனல் யூஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு
இப்போ ஒரு பேர் என்னது? ஜொனாதன். அருமையான ஒரு ரொட்டேட் பண்ணியிருக்காப்புல. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சேது அவர்கள் இந்த பாலில் இன்னொரு 6 பதிவு பண்ணுவாரா? சும்மாறாவா, நான் சொன்ன மட்டும் அவர் என்னடா பண்ண போகிறாரு? அருமையான ஒரு ஃபீல்டிங்கு கொங்காஸ்ட இருந்து. கோரு 29. பில்டரா? அண்ணே அசிபா எத்திக்கு அங்கே போனேன். சண்டை 29. அடுத்த வரை போல தம்பி அருமை தம்பி ஹரி அவர்கள். ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு அகல பந்து லக்கில். எட்டு ஐபிஎல் ரூல் கொண்டு வரீங்களே. அருமையான ஒரு கேட்ச், விக்கெட். அடுத்து இறங்குறது யாரும் பார்த்தீங்கன்னா ரீபல்ஸ் அணியின் ஒரு மேட்சுக்கான கேப்டன் லக்ஷ்மண் அவர்கள் இறங்குறாரு. ஒரு நாள் முதல் வரைஞ்ச மாதிரி ஒரு நாள் கேப்டன். அந்த கேப்பை கொடுத்துருப்பாடா வச்சு என்னத்த வளர்த்தீங்க போச்சு. இதெல்லாம் கவர் பண்ணு, இதெல்லாம் அதெல்லாம் எடு, அது ஆண்டில் தான் இருக்கு. பவுலர் பேர் ஹரி. ஆயிடுச்சு அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வைட் ஆச்சுல, ஃபஸ்ட்டு வைடு, ரெண்டாவது ஒரு விக்கெட்டு. யார் டொனாதன்ல அவரே பிடிச்சாப்ல. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அணியின் கேப்டன் லக்ஷ்மண் அவர்கள். அருமையான ஒரு வைடு பால். வசிபாய் நல்லா நிப்பாட்டிங்க, நல்லா தூக்கம் வருதானே? அதுதானே போல. அதுதான் போய் இறங்குனாரு யாரு? இப்போ இறங்குனா லக்ஷ்மண் அணியின் கேப்டன். வைடில் சரி, இப்போ கரெக்டாக 30 ரன்னு 3 விக்கெட்டில். அருமையான ஒரு ஸ்டம்ப் விக்கெட்டு ஜனாதன். அவர் பேட்டை செலக்ட் பண்ணுவாப்லண்ணே. அடுத்து வர்றது யாரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் கமல். பதினாறாம் நம்பர் ஜெர்சியை போட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. கமல் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காப்புல அந்த கிரவுண்டில். ஒரு குயின்டெண்டிக்காவுக்கு அடியை இந்த இடத்துல அடித்து வச்சிருக்காப்புல.
ஒரு நோ பாலில் ஒரு நல்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு கமல். நல்ல ஒரு வைடு பால் இதுவும். அண்ணே வைட் பால் ஃப்ரீ கண்டினியூ. இண்டாவன் ரெண்டுங்க அவர் குசியில் கேட்ச பிடிச்சி அப்படியே போறாரு. இது நோ பால்னு தெரியல போல. வடியாரி லாஸ்ட் 2 பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மன். கை கிட்ட இருக்கு எதுக்குடா? டேய் பைத்தியக்காரனே, அந்த கை கிட்ட வந்து கையில் போன பந்தில் ஓடுறான் என்னத்தரா ஓடுவேன். 350 ஸ்கோர் வச்சு ஸ்ட்ரைக் ரேட் வைத்த அருண் பாண்டியன் அவர்கள் இறங்கியுள்ளார். இப்போ 350 ஸ்ட்ரைக் ரேட் வச்ச அருண் பாண்டியன் அவர்கள் அங்கே பேட் இறங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சசிபாய் பேட்டை பிடிச்சிருக்காரு. இப்போ 2 பேர் சண்டை ஓடுவாங்க. சண்டை ஓட்டு யார் போய் பேட்டிங் பண்ணணும்னு தேர்ந்தெடுத்துக்குருவாங்க அவங்களையும். நம்ம டீம் என்ன பாய் சனியை போன பார்த்தானே சுத்தியா ஆத்ம தேக்க ரன் அவுட் தேத்தா அதுக்கு कैप्टन लच्चू कैप्टन है. हाँ लच्चू कैप्टन है, इसलिए सबको रन आउट करता है. आज अकेला लेके जाएगा वो. அருமையான விக்கெட் கேப்டன் டே. सोत मुंडा क्या है भाई पकड़ो करके देता है क्या उसको. कैप्टन शॉट है, कमेंट्री में आ जाएगा वो, यूट्यूब में आ जाएगा. दैट इज कैप्टन शॉट, बेबी शॉट. சரி விடு, அவுட் ஆக்கி விட்டு இப்போ 2 பேரும் எப்படியாவது இதில் தோல்வி போலி அப்படி கேட்டது நம்மள ஜித்னேன். वीडियो बंद कर दो भाई, सब नहीं जाना यूट्यूब. இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் எவ்வளோ அடிக்கணும்? எத்தனை மார்க்கு? எத்தனை மார்க்கு? 38 10 பாலுக்கு. இப்போ 9 பாலுக்கு 38. ஆ இப்போ இங்கிலீஷில் சொல்லணுமா? அருமையான ஒரு கூட்டு. அண்ணே 400 ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு வேணும். அதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம். இது பேபி ஷாட்டா இருக்குண்ணே. நல்ல ஒரு அருமையான ஒரு டவுக்கு. அதான் அவுட் ஆகி விட்டானே. 18 பால்ல 29 ரன் வேணும்.
இல்லை காமிக்கலையே இதில். நான் ஏதாச்சும் பண்ணி ஆஃப் ஆயிடுச்சுன்னா பண்ணி போட்டுருவாப்புல மனுஷன். உடனே டைம் எவ்வளோண்ணே? 6:48. பேட்ஸ்மேன் நீங்கள் எங்கே போகிறீங்க? வெளியே வாங்க. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பேட்டை தூக்கிட்டு உள்ளக. அருமையான ஒரு விக்கெட். நாங்க எங்க போறோம்? பவர் அடிக்கட்டா. நல்லா ஷாட்னே. கொஞ்சம் பவர் அடிச்சா சரியான ஷாட்னே. சேவை அடிக்கிறது பவர் அடிக்கணும். அதில் சேவை வேறு இதில். அடா இவனை சுத்தமாக ஓடிட்டேன். கேப்டன் இறங்க. நான் இறங்கலை. அப்புறம் தோத்தது காரணம் சந்தோஷம்ன்றீங்களா? கேப்டனா? கேப்டன் செத்து பல மாதம் ஆச்சு. புது கேப்டனு. அதே மாதிரி தான் லட்சம் கொடுத்தது. ஸ்ட்ரைக் யாரு? நாலு தான் காட்டுது. ஆமாம், லாஸ்ட் 2 பால் ரிமைனிங். மூணு பால் இருக்கு. நல்ல வேலை. டே கிளப்பி விடாமல் போனமே. கேப்டன் நீங்கள் ஓட மாட்டேங்க. சும்மா ஓடிக்கிட்டா ரன் அவுட் ஆகிட்டு இருக்காதீங்க. நல்லா இருக்கு. அற்புதமாக இருக்குல்ல? நாதன் தமிழ் கேப்டன் ரைட்டாக பேட்டிங் உனக்கு 2 6 ஆட் பண்ணி விட்டோம். விஜய் சிங்கல் இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் காட்டணும்.
அது ஓட வேண்டியது ஓகே இது பேசினாலும் இதே அடிச்சிடலாம் பெஸ்ட்டு அடுத்து தான் யார்ட்டு அது ஞாபகம் பேட்டு ஃபோர் நான் எங்கே இதில் முன்னாடி ஏதோ சோத்திரல் இந்த மாதிரி அள்ளி தூக்கி போட்டு விட்டாப்ல பின்னாடி வெயில் நல்ல அடிக்குது டெக்னிக்கு ஹைட் இல்லை கொட்டை விழுகுது அது ஏறினது 56 20 ரனோ 2 over 20 ஆ ஏன் அப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லணுமா 26 அடிக்கணும் 12 பாலுக்கு ஏய் 6 லெஸ்ஸாக சேர்த்து அவன் அடித்த ஒரு மூணாவது சிக்ஸ் கணக்கு வரல அதில் அப்போ எக்ஸ்ட்ரா ரன் வருமா எக்ஸ்ட்ரா ரன் நம்ம சொல்லணும் எக்ஸ்ட்ரா 56ல் எக்ஸ்ட்ரா 6 அப்போ எவ்வளோ வரும் 26 வரும் அப்போ 14 ரன் தான் வேணும் இப்போதான் 20 சொன்னீங்க அப்புறம் மைனஸ் ப்ளஸ்ன்ற ஒன்றும் புரியல ஆட் பண்ணணும்னே 6 ரன்னா 26 வேணும்ப்பா 12 பாலுக்கு ஒன்றும் புரியல पता नहीं भाई उसने एक सिक्स मारा भाई उसमें ये नहीं होता भाई तो ये सब क्या होता है भाई जो डाला वो तो डालेगा ना डाल दिया भाई वो डॉट बॉल करके आते ही है 26 ரன் வேணுமா அப்புறம் मतलब टारगेट 83 है क्या 76 82 ஏய் அப்போ அப்போ திரு டார்கெட் எவ்வளோப்பா என்னடா ஒன்று 6 ரன் என்ன இப்போ 6 ரன் கணக்கு எங்கே வரும் ஆ भाई बोल देना था ऐड करके ही बोलता करके बोल देना பேசியா ஏதோ நான் ஒரு சிங்கிள் எடுத்தாங்களோ சிங்கர் யாரு விஜயா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரெண்டாவது பால் உங்கள் அண்ணன் சிங்கிள் உங்கள் அண்ணன் अभी कितना 24 रन चाहिए 24 चाहिए நல்லா சுற்றுறாப்புல 360 டிகிரியில் ஒரு டாட்டு அருமையான ஒரு முட்டை டாட் இது இதா அதான் विजय बैट சே 4 பாலுக்கு 4 ரன் அவுட்டா டாட்டு ஃபுட்பால் இங்கே இருக்கோ யார் அடித்தது சேது மட்டும்தான் ஏய் அவுட் இல்லடா ஏய் லெக் அம்பர் அவுட்டுங்க காமிக்கிற டாட் பால்ல शॉट खेला जाता नहीं भाई जान नहीं है भाई कैप्टन का तो है सही बात अच्छा स्पेस मारता है बैट नहीं रखती 2 runs यार विजय कितने वரும் 3 रन 2 रन 2 रन के जैसे 3 रन करके तो बोला ना भाई 60 22 6 में 22 फंसा दिए लोग भाई சரி நீங்கள் மேட்ச் ஜெயிச்சிடலாம் நினச்சேன் அது நம்ம அகராதியில் எழுதலை வாங்க யார் பாலரு கோபியா கோபி தானே கோபி Gopi comes into bowl 8th over. யார் அதிகமாக விக்கெட் எடுத்த 4 விக்கெட் ஹரி போடு மேன் ஆஃப் தி மேட்ச் லாஸ்ட் ஓவரை போடுவது அருமை தம்பி கோபி அவர்கள் கம்மல நின்றுருந்தா கூட அவன் அடித்துட்டு இருந்திருக்கான் ஒரு அருமையான விக்கெட் और जयराम संतोष जिताएगा संतोष
Wicket. Caught by Hari. आउट हो गया था ना, वही तो प्रॉब्लम है। लास्ट विकेट है, नो बॉल। 5 बॉल में 20 रन। यस, सुपर 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 सुपर। It's a boundary. 4. சூப்பர் விஜய். कैप्टन गैप ढूंढ लिया। 10 இது எவ்வளோ அது ரன் 6 16 வேணும்। 3 बॉल में 3 बॉल में तो 4 दिखा था। 4 बॉल में खेला। नो बॉल था ना, अरे ಇದು ನೋ ಬಾಲ್ ऑल आउट ಆಲ್ ಔಟಾ ಬಾಲ್ रन आउट है ना, रन 3-4 आउट था। रन आउट ஒரு டீம் சொல்ல எடுத்து என்ன இங்கே கொண்டு வரீங்க, அங்கே கொண்டு வாங்க எல்லாம் அப்படியே படுங்க, எல்லாரும் படுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரில் வந்து ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம சசினை ஒரு மாதிரி சந்தோஷமாக போகிறாரு. பார்த்தீங்கன்னா விஜய் யாருடா விஜய்? இந்த மாதிரி பயங்கரமாக இன்றைக்கி விக்கெட் எடுத்திருக்காரு. பயங்கரமாக பாலிங். இங்கே வா, நீ என்கிட்ட பேசின வரைக்கும் சரி எடுக்கிறியா? எடுத்துட்டு போ. உள்ள இருந்து நீ எப்படி கூப்பிட்ட? நீ பாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இன்றைக்கி மேட்ச் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். டும் டும் டேடம். இன்னைக்கு சாய் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் சாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேனன் வேறு லெவல். யாரு? பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி அது நீ என்ன அப்புறமா சொல்லிடு. எதுக்குண்ணா அது சொல்லுங்கடா. இன்றைக்கி ஹரி மேன் ஆஃப் த மேட்ச். ஆமாம், நீ என்னைக்கா வந்து உனக்கு எப்படி தெரியும்? 4 விக்கெட், 2 ரன் அவுட், பேட்டிங், வேறு லெவல் பாலிங். எல்லாருமே நிற்கலாம். வா இங்கே வா, சூப்பர்ரா. बहुत बढ़िया बहुत बढ़िया. வேறு லெவல். இப்போ வாங்க, ஒரு ஃபீல்டரு வெளியே போகிறான், சப்ஸ்டிடியூட்னு ஒருத்தரை கூப்பிட்றோம். நம்ம யாரையும் கூப்பிட்றதில்ல, நம்ம பசங்க நம்மளோட விளாட்ற பசங்களை தான் கூப்பிட்றோம். கூப்பிட்டா எப்படி வரணும்? சிங்க மாதிரி வரணும். சிங்க சாப்பிட்டு டயர்டாக எழுந்திரிச்சு வர மாதிரி வரக்கூடாது. யார்? वसीने देखो हर कोई ग्राउंड जाके मेरे को பார்த்தீங்கன்னா நம்ம வசியனை மூஞ்சி மறைக்கிறாரு. अगर तुमको वो जगह फील्डिंग में नहीं होता, जो लीड करता उसको बोलना हमको ये जगह सही नहीं लगता, चेंज करना. क्योंकि कल गोंगेस को मेक ओवर के लिए सोचा था, लेकिन गोंगेस आगे आके बोला कि आज हम ओवर नहीं करेगा. क्यों नहीं करेगा? क्यों नहीं करेगा? जो अनकम्फर्टेबल है वो पहले बोल देना. तो टीम के लिए जो खेलेगा जल्दी बोलना. अपना वो भी அங்கே ஆனால் நீ ஃபஸ்ட்டு போட்ட பார்த்தியா 2. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சஜஷன், எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸோ எப்படின்னா நம்ம தப்பு கரெக்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா நம்ம. 22 இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைபல்ஸ் டீம் உட்காந்துருக்காங்க, 100% பேசிக்கிட்டு இருக்காங்க தீவிரமாக. இன்றைக்கி இங்கே புது பிளேயர் ஜட்வெட் பயங்கரமாக பால் போட்டார். बैटिंग में ना आपको शॉर्ट पिच में पिच करके यहाँ आपने पूरा दिखाया, उसको तू सिंगल வேறு லெவல். रुक के आराम से आता. நீ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு மேட்ச். 2 फील्ड रखा था तो பேட்டிங் அவ்வளோ ஒரு நல்லா போல், பாலிங் சொல்ல போனால் ஓகே. चले जाएगा. ஆப்போனண்ட் இன்னைக்கு சேசிங் நல்லா இருந்துச்சு, மேலேருந்து அடிச்சா பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ठीक है. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வேறு லெவலில் தான் எடுத்திருந்தாங்க. पावर मारेगा तो भी जाएगा, क्योंकि गैप ज़्यादा है. இன்னொரு விஷயம் இருந்துச்சுல, ये जगह में भी सिर्फ यही में किया, ऐसा करने से भी ये गैप में जाता था. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஹரி ஜெயா கொங்கேஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் ஜெயா ஓரளவு ஹோப் எடுத்தான். ஹரி இன்னைக்கு நான் நினச்ச அளவுக்கு பேட்டிங் எடுக்கல, பட் பவுலிங் நல்லா எடுத்தான். கோபி நீ வந்து பேசிகிட்டே வந்து உள்ள மைண்டை வந்து ரொம்ப வெளியே விடுற. சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு செகண்ட் நீ இதை விட்டுட்டு அதை ஏன்னா ஸ்கோர் போடுற, மற்ற வேலைக்கு சொன்னால் மற்றவன் போயிட்டான்னு சொல்கிற. देखो सबको सब कुछ सारा काम आना चाहिए, स्कोरिंग से लेके अंपायरिंग से लेके सबको सब कुछ आना. ये जाएगा वो जाएगा बोलने से फिर आप लोग क्यों आता? 11 को सब कुछ आना. आज भी हम बोलने से जल्दी जाते, क्यों जाते?
இன்னைக்கும் ஜெயா சொன்னா அப்படியே உடனே போகிறான் எடுத்து பேசுகிறான். நான் போனால் போயிடுறேன். எங்கேயாச்சு போகிறான். ஹரி உனக்கு அம்பேரிங் மாற சொன்னேன், மாறினியா அன்னைக்கு? ஏன் மாறல? ஜெயராமுக்கு நான் மாற்ற சொன்னேன், மாற்றலை. அம்பேரிங் நான் மாற்ற சொன்னேன், இடையில மாறல. இங்கே பாருங்க, ஒற்றுமை தான் பலம். இப்போயும் சொல்கிறேன், ஒன்றா இருங்க. சஜஷன் எல்லாருமே கொடுங்க, டிசிஷன் கேப்டன் கையில் கொடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் அது வந்து பெரிய தப்படாது. சரியா? இங்கே பாரு, நம்மளுக்குள்ள பேசுகிறோம். ஓப்பனாக பண்ணுனா அவனோட அவன் யாருக்காக விளாட்றான்? நம்மளுக்காக விளாட்றான்ல. அவங்ககிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸை நம்ம பேசலாம்டா. பட் ஓப்பனாக நம்ம சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அவனோட ரெஸ்பெக்டும் நம்ம ரெஸ்பெக்ட், 11 பேரோட ரெஸ்பெக்டும் நம்ம ரெஸ்பெக்ட். ஒருத்தனை விட்டா விட்டு கொடுக்கூடாது. நமக்குள்ளே பேசுகிறோமா அது நம்மளோட முடிஞ்சிடும். சரியா? ஆமாம். பிளேடா 3, 2, 1 wait. तो मिलते हैं. இங்கே வா. கட் பண்ணிட்டியா? விக்கெட்டு கிடைக்குது, ஆனால் எப்படின்னே தெரில, 2-3 கிடைக்குது. ஆனால் பந்தை நீ கீப்பர் பார்த்தீங்கன்னா நாண்டுக்கிட்டு சாகுற மாதிரி வேணும். கண்டிப்பாக நீ பொழந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு நாள் பொழந்துட்டான், சரி 3-4 6 அடிச்சுட்டான், வரையும் வரல. சரியா? நீ மாட்டல இவனுக்கு 3 நீ நல்லா பாரு, 3 விக்கெட் எடுக்கிறான், 3 விக்கெட் எடுக்கிறான், 2 விக்கெட் எடுக்கிறான். ஆனால் இவன் ஓவராக இருக்குன்னே சப்பையாக வருது. ஒரு எய்ம் இல்லை, பிச்சு ஓடியாரு இப்படி பொந்து ஷூ தூக்கிட்டு ஓடி வந்துட்டு நேராக இங்கே கொடுக்குற திருப்பினாலே வெளியே போயிடும். ஏதோ ஒரு அண்ணன் நேரம் யார் விஜய் யாருன்றது இல்லை முதல் 2 பால் குணசேகரன் 2 உன்னை பாம்பு அது. ஆனால் நான் அவனை கணிச்சிட்டேன், அந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிட்டேன். அதோட இவனை நாட்டி போட்டேன். அப்பயுமே பால் எங்கே போச்சா? நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? ஒரு காகியாவும் பீச்சே அவரு दोनों सीधा सीधा आके बाल बाल में छोटे यहाँ 2 रन அது ஓடுனது யாரு? சசி என்ன ஒன்றா நினைக்கிறேன். சசி என்னன்னு லட்சம் ஒன்றா என்ன லட்சம் ஓடிட்டான். சசி ஓடி நினைக்காம பார்த்துக்கியா? 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. गाइस சந்திப்போம் அடுத்த வீடியோவில். விக்னேஸ்வரன் சேனல் 11 லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை गाइस. பால் எடுங்க